வணக்கம் நண்பர்களே. ரம்ஜானை முன்னிட்டு இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய மலேசிய இமிகிரேஷன், இந்திய தூதரகம், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற ஐவிஸ் ஆஃபீஸ், இந்த 3 ஆஃபீஸும் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த நாட்களில் ஓப்பனில் இருக்கும், எப்போ க்ளோஸில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு வாரத்திற்கான அப்டேட் இது இப்போ நல்லா பார்த்திங்க அப்படின்னா நாளையில் இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவோட இமிகிரேஷன் அனைத்துமே விடுமுறை அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் 26ஆம் தேதி தான் திரும்பவும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொது மன்னிப்பில் அபராதம் செலுத்த முடியாது. இந்திய தூதரகம் பார்த்திங்க அப்படின்னா நாளை வரை செயல்படும். வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்கள் விடுமுறை. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து ரெகுலராக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது போக ஐவிஎஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸும் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை வரைக்கும் செயல்படும். ஸோ நாளை வரைக்கும் செயல்படும். ஸோ அதுக்கடுத்து வெள்ளி, சனி, ஞாயிறு விடுமுறை. திங்கக்கிழமையிலேருந்து ரெகுலராக ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். அது போக பார்த்திங்க அப்படின்னா இப்போ 25ஆம் தேதி முடிஞ்ச உடனே நிறைய பேர் 26, 27, 28 டிக்கெட் போட்டிருக்கிறவங்கலாம் கொஞ்சம் 25ஆம் தேதி ஒரு மதியமோ இல்லை மாலை நேரமோ போயிட்டு மலேசியாவோட இமிகிரேஷன், எந்த இமிகிரேஷனாலும் சரி, அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட லைனில் உட்காந்துக்கோங்க. ஸோ ஃபைன் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அது போக புத்திரஜயா போகிறவங்க அங்கே போக வேண்டாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டோக்கன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 30ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அங்கே போனால் லைனில் உட்காந்தா உங்களுக்கு திரும்ப ஒரு நாள் வர சொல்லி டோக்கன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஃபைன் அடிக்க முடியும். சரிங்களா? ஸோ 26, 27, 28 டிக்கெட் போட்டவங்க இந்த 30ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் போட்டவங்க அங்கே செல்ல முடியாது. ஸோ போனாலுமே ஃபைன் அடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா மற்ற இடங்களில் நீங்கள் போயிட்டு அபராதம் செலுத்தலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ உள்ள தகவல். இந்த வாரத்திற்கு உண்டான தகவல் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க, இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.